வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு சொத்தின் மீது பதிவு செய்யப்படாமல் எழுதி கொடுத்த பத்திரம் மற்றும் அந்த சொத்தின் மீது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் செய்ததற்கான அனுபவம், இந்த இரண்டை மட்டும் பயன்படுத்தி லிமிட்டேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய காலவரம்பு சட்டத்தை பயன்படுத்தி அந்த சொத்தின் மீது இருக்கக்கூடிய உரிமையை உரிமை மாற்றம் செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்று நமது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த கேள்வியை ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இந்த ஏ என்று சொல்லக்கூடிய சின்னத்துரை என்பவர் அவருடைய சுய வருமானத்தை கொண்டு சின்னத்துரை என்பவர் கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் சொத்தை வாங்குகிறாரு. அப்படி வாங்கின அந்த சொத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களும், அதாவது பதிவுத்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும் அல்லது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், இது எல்லாமே சின்னத்துரை என்ற பெயரில் தான் பதிவாயிருக்கு. அந்த சொத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத சொத்தாக இருக்குது. ஆனால் அந்த சின்னத்துரை இந்த 4 ஏக்கரையும் மொத்தமாக ஒரே நபர்கிட்ட வாங்காமல் ஒவ்வொரு ஏக்கராக தனித்தனியாக வாங்குறாரு. அப்படி வாங்கின ஒவ்வொரு ஏக்கருக்கும் தனி சர்வே நம்பரு, தனி உட்பிரிவோடு வாங்குறாரு. அப்படி வாங்கின அந்த சொத்துக்கு தனி பட்டா, தனி சிட்டா, தனி அடங்கல், ஆப்பதிவேடு, புலப்படம், இது எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. அப்படி வாங்கின அந்த சொத்தை தனித்தனியாக பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி கிரயமாகத்தான் அந்த சொத்தை வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கின அந்த சொத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத சொத்தாக இருக்குது. அந்த சொத்தை கிட்டத்தட்ட இந்த சின்னத்துரை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு வர்றாரு. சின்னத்துரைக்கு இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி யாரெல்லாம் வாரிசுகளாக வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னத்துரையுடைய மனைவி இருக்கிறாங்க, சின்னத்துரைக்கு பிறந்த 2 மகன்கள் இருக்காங்க, சின்னத்துரைக்கு இறுதியாக ஒரு மகள். ஆக மொத்தம் சின்னத்துரையோடு சேர்த்து 5 பேர் அந்த சொத்துக்கு சட்டப்படியான வாரிசுகளாக வர்றாங்க. ஆனால் சின்னத்துரையும் சின்னத்துரையுடைய மனைவியும் தான் அந்த சொத்தை விவசாயம் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்திட்டு வர்றாங்க. சின்னத்துரைக்கு பிறந்த இந்த 2 மகள்களும் மைனராக இருக்கிறாங்க, அதாவது குழந்தைகளாக இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் சின்னத்துரைக்கு ஒரு சிறிய மருத்துவ செலவு ஏற்படுது. அந்த மருத்துவ செலவை ஈடுகட்டுவதற்காக சின்னத்துரைக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய இந்த பி என்று சொல்லக்கூடிய முத்துமணிக்கிட்ட போயிட்டு இந்த சின்னத்துரைக்கு பாத்தியப்பட்ட ஒரு ஏக்கரை பதிவு செய்யப்படாத ஒரு பத்திரத்தின் மூலியமாக எழுதி கொடுத்து அதன் அடிப்படையில் மருத்துவ செலவுக்காக இந்த சின்னத்துரை முத்துமணியிடம் இருந்து ஒரு 2000 வாங்குறாரு. இந்த பதிவு செய்யப்படாத பத்திரமானது எப்போது எழுதி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 1975ஆம் ஆண்டு பதிவு செய்யப்படாத ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் ஒரு 2000 முத்துமணியிடம் இருந்து சின்னத்துரை வாங்குறாரு. அந்த பணமானது எதுக்கு முழுக்க வாங்கப்பட்டது அப்படின்னா, சின்னத்துரைக்கு ஒரு சிறிய மருத்துவ செலவு ஏற்பட்டதுனால அந்த பணத்தை வாங்குறாரு. அந்த பணம் வாங்கினது சின்னத்துரையுடைய மனைவிக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி சின்னத்துரையும் சின்னத்துறைய மனைவியும் சேர்ந்து தான் அந்த பதிவு செய்யப்படாத ஒரு பத்திரத்தின் மூலியமாக சின்னத்துரைக்கு பாத்தியப்பட்ட ஒரு ஏக்கரை எழுதி கொடுக்குறாங்க. அப்படி எழுதி கொடுத்ததுக்கு பிறகு சின்னத்துரை இறந்து போயிடுறாரு. சின்னத்துரையுடைய மனைவியும் இறந்து போயிடுறாங்க. இந்த சின்னத்துரை எழுதி கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சொத்தை முத்துமணி தொடர்ச்சியாக அனுபவம் செய்து வர்றாரு, அதாவது விவசாயம் செய்து வர்றாரு. அப்படி விவசாயம் செய்து வரக்கூடிய முத்துமணி பெயரில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அவர் பெயரில் கிரியேட் ஆகலை. அதாவது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், அதே மாதிரி பதிவுத்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், எதுவுமே முத்துமணி பெயரில் இல்லை. ஆனால் சின்னத்துரை எழுதி கொடுத்த அந்த பதிவு செய்யப்படாத பத்திரம் மட்டும்தான் இருக்குது. அந்த பத்திரமானது சின்னத்துறையுடைய மனைவியுடைய சாட்சி கையெழுத்து இருக்குது. அதே மாதிரி மற்ற 2 பேருடைய சாட்சியுடைய முன்னிலையில் தான் அந்த சின்னத்துறையானவர் அந்த பதிவு செய்யப்படாத பத்திரத்தை எழுதி கொடுக்குறாரு. அது மட்டும்தான் முத்துமணிக்கிட்ட இருக்குது. அதோடு சேர்த்து முத்துமணிக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் என்ற அந்த அனுபவ பாத்தியம், இது 2 தான் அந்த முத்துமணிகிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்கள். ஆனால் சின்னத்துறை பெயரில் தான் பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் கரண்ட் டேட்டில் இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துக்கான பட்டா, அந்த இடத்துக்கான வரி, அந்த இடத்துக்கான அடங்கல், மற்ற ஆப்பதிவேடு, புலப்படம், இது எல்லாமே சின்னத்துரை என்ற பெயரில் இருக்குது. சின்னத்துரையும் சின்னத்துறையுடைய மனைவியும் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு பிறகு சின்னத்துறையுடைய சட்டப்படியான வாரிசுகளாக வரக்கூடிய இந்த 2 மகன்களும் இந்த மாதிரி எங்களுடைய அப்பா
அப்பாவுக்கு ஏற்பட்ட சிறிய மருத்துவ செலவை ஈடுகட்டுவதற்காக உங்கள்கிட்ட வந்து 2000 பணம் வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தின் அடிப்படையில் எங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட வந்து பதிவு செய்யப்படாத ஒரு பத்திரத்தின் மூலியமாக எங்களுக்கு பாத்தியப்பட்ட அந்த 1 ஏக்கரை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 1 ஏக்கரை வந்து திருப்பி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சின்னத்தருடைய வாரிசுகள் வந்து இந்த முத்துமணிக்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆனால் முத்துமணி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், உங்களுடைய அப்பா வந்து பதிவு செய்யப்படாத பத்திரமாக எழுதி கொடுத்தாலும் கூட நான் வந்து அந்த சொத்தை வந்து முழுக்க கிரயம் செய்ய சொல்லி தான் நான் வந்து கேட்டேன். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஏற்பட்ட அந்த மருத்துவ செலவுக்காக உடனடியாக உங்கள் அப்பா வந்து என்னால் கிரயம் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படலை. அதனால் தற்போதைக்கு நீங்கள் வந்து பதிவு செய்யப்படாத பத்திரமாக இதை வந்து பயன்படுத்துங்க. பிறகு நான் வந்து உங்களுக்கு சட்டப்படி நான் வந்து கிரயம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறத சொல்லி தான் நான் வந்து உங்கள் அப்பாட்டது வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து சின்னத்துறையுடைய வாரிசுகள்கிட்ட வந்து இந்த முத்துமணி வந்து விளக்கமாக எடுத்து சொல்கிறாரு. ஆனால் சின்னத்துறையுடைய வாரிசுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொத்தானது முழுக்க பதிவு செய்யப்படாத பத்திரம், அதனால் அந்த சொத்தை வந்து எங்கள்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இந்த சின்னத்துறையுடைய வாரிசுக்கும் முத்துமணிக்கும் பெரிய விவாதம் வந்து ஏற்படுது. அந்த விவாதமானது எப்படி போய் முடியுது அப்படின்னு கேட்டால் பெரிய ஒரு சண்டையாக முடிவடைகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முத்துமணி அந்த சொத்தை வந்து அனுபவத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து உரிமை கொண்டாட முடியுமா, அல்லது அவர் பெயரில் பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்களாக இருக்கட்டும் அல்லது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்களாக இருக்கட்டும் அதை எல்லாத்தையும் அவர் பெயரில் வந்து மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அந்த வகையில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கான நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னா, அதாவது சின்னத்துறைக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து சின்னத்துறையுடைய வாரிசுகளிடமிருந்து சமரசமாக பேசி அதை வந்து கிரயம் பெற்றால் மட்டும்தான் முத்துமணி அந்த சொத்தை வந்து சட்டப்படி உரிமை கொண்டாட முடியும். ஒருவேளை சமரசமாக பேச மறுக்கும் பட்சத்தில் முத்துமணியிடம் இருக்கக்கூடிய அந்த 30 ஆண்டுகளுடைய அனுபவத்தை மட்டும் வைத்து சின்னத்துறைக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து சட்டப்படி முத்துமணி வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டினா, முத்துமணிகிட்ட 30 ஆண்டுகளுக்கான அனுபவம் மட்டும்தான் இருக்குது. அப்படி அனுபவம் இருக்கக்கூடிய அந்த சொத்து தொடர்பான வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், அதே மாதிரி பதிவுத்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், இது எல்லாமே கரண்ட் டேட்டில் சின்னத்துறை என்ற பெயரில் தான் இருக்குது. அதனால் சட்டப்படி முத்துமணி வந்து அந்த சொத்தை வந்து அவர் பெயரில் பதிவு செய்யவோ அல்லது அவர் பெயரில் உரிமை மாற்றம் செய்யவோ முத்துமணிக்கு எக்காரணத்தை கொண்டும் உரிமை இல்லை. ஆனால் இந்த சொத்தை வந்து முழுக்க சமரசமாக பேசி இவர் வந்து அன்னைக்கு டேட்டில் எதன் அடிப்படையில் அந்த பணம் கொடுத்தாரு, அதற்கான ஆதாரம், அதற்கான சாட்சிகள் முன்னிலையில் அந்த சமரசமாக பேசி அந்த சொத்தை வந்து முத்துமணி வந்து உரிமை மாற்றம் செய்ய முடியும். ஒருவேளை அதை மறுக்கும் பட்சத்தில் சின்னத்துறையுடைய வாரிசுகள் அதை மறுக்கும் பட்சத்தில் சமரசமாக பேசுவதற்கு சின்னத்துறையுடைய வாரிசுகள் மறுக்கும் பட்சத்தில் முத்துமணி சட்டப்படி உரிமையல் நீதிமன்றத்தை நாடலாம். அப்படி நாடி உரிமையல் நீதிமன்றத்தின் மூலமாக முத்துமணி என்ன பரிகாரம் கேட்கலாம் அப்படின்னா, கால வரம்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய லிமிட்டேஷன் ஆக்ட், இந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக முத்துமணி வந்து அந்த சொத்தை வந்து தொடர்ச்சியாக அனுபவம் செய்திருக்காரு. அப்படி அனுபவம் செய்த அதை அடிப்படையாக வைத்து உரிமையல் நீதிமன்றத்தின் மூலியமாக வழக்கு தொடரும்போது இந்த முத்துமணிக்கு 10% அவருக்கு அந்த சொத்து உரிமை மாற்றம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 90% சின்னத்துறையுடைய வாரிசுகளுக்கு தான் அந்த சொத்து போய் சேருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொத்து வந்து முழுக்க பதிவு செய்யப்படாத ஒரு பத்திரத்தின் அடிப்படையில் மாற்றம் செய்யப்பட்ட காரணத்தினால அந்த சொத்தை வந்து முழுக்க இந்த உரிமையல் நீதிமன்றம் வந்து உரிமை மாற்றம் செய்து கொடுக்க மறுப்பாங்க. ஒரு 10% வந்து இத்தனை ஆண்டுகளாக இந்த முத்துமணி பயன்படுத்தினார் அப்படிங்கிற பட்சத்துலையும் முத்துமணியிடம் இருக்கக்கூடிய சாட்சிகள் மற்றும் அந்த பணம் கொடுத்ததுக்கான ஆதாரம், அதே மாதிரி பதிவு செய்யப்படாத பத்திரத்தை எழுதி கொடுத்ததுக்கான ஆதாரம், இதன் அடிப்படையில் முத்துமணிக்கு 10% சாதகமாக தீர்ப்பு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 90% சின்னத்துறையுடைய வாரிசுகளுக்கு தீர்ப்பு வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.